திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100 கோடியா ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. அதை 150 கோடியாக பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு திட்டம் தேவைப்படுது, ஒரு பூங்கா அமைக்கணும்னு விரும்புறாங்க, இல்லைன்னா தெருவிளக்குகள் அமைக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கான ஒரு 50% கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 பங்கு நிதியை வந்து மாநில அரசு போட்டு அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி தருவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த நமக்கு நாமே திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் தான் இந்த திட்டம் முழுக்க செயல்படுத்தப்படும் இந்த நிதியின் கீழ். ஸோ ஊரக பகுதிகளில் லைப்ரரி அமைக்கிறது, சத்துணவு மையங்கள் அமைக்கிறது, அங்கன்வாடிகள் அமைக்கிறது, பள்ளியில் வந்து சமையல் கூடங்கள் அமைக்கிறது, பொது விநியோக கடைகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், சாலை திட்டு, நீரூற்று, இந்த மாதிரியான வசதிகளை அமைக்கிறதுக்காக தான் இந்த 150 கோடியை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த மொத்தமா 150 கோடி பார்த்தோம் இல்லையா, அதுல 74% பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மாதிரியான உள்கட்டமைப்புகளை மேற்கொள்ளும் வகையில நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. அதுல 1% நிதி பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி, ஊராட்சி இயக்கம், அப்புறம் மாவட்டங்களுக்கு வந்து செய்தி, கல்வி, தகவல் தொடர்பு இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்காக வழங்கப்படுது. ரிமைனிங் 25% இருக்கு இல்லையா, அந்த மீதமுள்ள 25% பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியராக ஒரு திட்டத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் கோர்றாரு அப்படின்னா அதை செயல்படுத்துறதுக்காக இந்த நிதியானது வழங்கப்படுகிறது.